ஓலை குடிசையிலே பிறந்தவனுடைய குரல் என்றைக்கு கோட்டையில ஒலிக்கிறதோ, இட்ஸ் அ ஒரிஜினல் டெமோக்ரஸி. இதை எல்லாரும் மேடையில் பேசுகிறோம். ஆனால் அண்ணாவினுடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் அதை செயல்படுத்தினார். வந்து நேர்காணல் வைக்கிறான். தலவாய் சுந்தரம் முன்னாள் அமைச்சர், சம்பத் கடலூர் முன்னாள் அமைச்சர், நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் நேர்காணல். அப்போ தான் அம்மா பார்க்க போகிறேன். உட்காருங்க தம்பி. இல்லை உட்காருங்களா? நான் எந்திரிச்சேன். முனிச்சேரில் தான் உட்காந்து, உட்கார்ற மாதிரியே இல்லை, இந்த மாதிரியே உட்காந்து. இல்லை, நான் இது வரைக்கும் எடுத்தவங்க எல்லாரையும் அவங்க பெயரை அழகா முழுமையாக சொல்லுவாங்க. அம்மாவுக்கு ரொம்ப பரிச்சயமானதான் பேர் சொல்லுவாங்க. என்னையும் பேர் சொல்கிற காலம் வந்துச்சு. வெளியே வந்து 10 மினிட்ஸ் அறிவிப்பு போயிடுச்சு. கழக மாநில செயலர் ஆர்பி உதயம். எல்லாரும் இவங்க 2 பேரும் முன்னாள் அமைச்சர்கள் எதிர்கட்சியில் தாங்கிடுவாங்க. இவன் யார்? உதயகுமார். ஏன்னா மாவட்ட செயலாளர் மாணவனிலிருந்து மாநில செயலாளருக்கு போகிறேன். இவன் யாரா அப்படின்னு. எனக்கு போட்டியாக பரிந்துரை வந்து செந்தில் பாலாஜியை பண்ணுறாங்க. பரிந்துரையில் இருக்கார் அவர். மாநில மாணவ செயலாளர் போடுறவங்க. செந்தில் பாலாஜி வந்து மாவட்ட அம்மா பேரவை செயலாளராக போடுறாங்க. இரவு 12 மணிக்கு எனக்கு வந்து ஸ்வீட்டு கொடுக்குறாரு அவர், செந்தில் பாலாஜி. இன்னைக்கு எதிர்கட்சியில் வந்து இவ்வளோ பெரிய திண்ணை பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறான். நீங்கள் எல்லாரும் இந்த கட்சியில் அமைச்சராக பல பதவிகளை முன்னெடுத்தவங்க, நீங்கள் ஏன் செய்ய முன் வரல அப்படின்ற ஒரு பாராட்டு கிடைச்சது. கோவப்பட்டிருப்பாங்களே யாராவது சீனியர்? கோவப்பட்டும் இல்லை, என்னை முடிக்கணும்னே பல பேர் வந்து இதாகிடுவாங்க. மூக்க அழகிரி அவர்கள் இப்போ இங்கே மத்திய அமைச்சராக ஒருத்தராக இருக்கிறாரு. அப்போ அந்த பீரியடில் இருந்த சில விஷயங்கள் இருக்கும்ல. அவருடைய ஆளுமையில் அதிமுகவே வந்து இருக்காதுன்னு அவர் சொன்னார். நானும் சொன்னேன், இருக்காது, எதிர்கட்சியாக இருக்காது, ஆளுங்கட்சியாக தான் இருக்குன்னு. மதுரையில் நுழைஞ்சு பாருங்க, உயிர் உங்கள் உடலில் இருக்காது. அப்போ தான் எங்களுடைய தலைமை கழக அம்மா இங்கே அழகிரி எங்கே, இப்போ யார் இந்த சார் அப்படின்ற மாதிரி, அம்மா இங்கே அழகிரி எங்கே. அப்போதான் அம்மா கேட்டாங்க, அழகிரி அழகிரின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதில் ஒரு எந்த பதவியிலும் இல்லாத இந்த தம்பி இவ்வளோ பேரை நிறுத்தி வரவேற்பு கொடுத்தாங்க. இப்போ நம்ம இந்த சட்டக்கல்லூரியில இருந்து நம்ம வந்துடுவோம். இந்த சட்டக்கல்லூரியில் நம்ம படித்து முடித்த உடனே எனக்கு மாவட்ட தலைவராக கொடுத்தாங்க. சட்டக்கல்லூரி செயலாளர், மாவட்ட மாணவி செயலாளர், மதுரை. அது அந்த சட்டக்கல்லூரியில் நடந்த விஷயங்கள், மாணவர்களை நீங்கள் ஒன்று திரட்டினது, இங்கே கட்சியை வளர்த்தது, இதெல்லாம் தான் காரணம். அது அந்த இதில் வெளியே வந்தோன்னே, ஏன்னா அது 3 வருஷத்துக்கு அப்புறம் அதில் இருக்க முடியாது. மாவட்ட தலைவராக 5 ஆண்டுகள் கொடுத்தாங்க. எப்படி சார் கவனிப்பாங்க இவர் ஒர்க் பண்ணுறது? உங்களோடது நியூஸ்லாம் வந்திருக்கு, ஆர்டிக்கல்லாம் பார்த்துருக்காங்க, ஜெயக்குமார் அவர்கள் மூலிமா உங்களுக்கே தொடர்பு கொண்டு பாராட்டியிருக்காங்க, நடந்திருக்கு. யூஸ்வலாக எப்படி கவனிப்பாங்க இந்த மாதிரி சின்ன பொறுப்புகளில் இருக்க அவங்களெல்லாம்? அம்மாவை பொறுத்தளவில் கல்லுக்குள் இருக்கிற தேரைக்கு உணவு அளிக்கிற கடவுளை போல, கல்லுக்குள் இருக்கிற தேரைக்கு எப்படி உணவு போகுது? தெர் இஸ் a big question. கடைக்கோடியிலே கொடி பிடிக்கிற தொண்டன் கோட்டையிலே முதல் வரிசையிலே உட்கார்ந்து பணியாற்றலாம். இதுதான் ஜனநாயகம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா என்ன சொன்னாரு? ஓலை குடிசையிலே பிறந்தவனுடைய குரல் என்றைக்கு கோட்டையிலே ஒலிக்கிறதோ, இட்ஸ் அ ஒரிஜினல் டெமோக்ரஸி. உண்மையான ஜனநாயகம். இதை எல்லாரும் மேடையில் பேசுகிறோம். ஆனால் அண்ணாவினுடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் அதை செயல்படுத்தினார். அவங்களுடைய கடைக்கண் பார்வை கிடைத்தால் அவர் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய அமைச்சர், ஏன் ஒரு தொண்டன் முதலமைச்சர் ஆகலான்றது அதிமுக. அப்படிதான் எனக்கு வந்து மாணவரணி மாவட்ட தலைவர், இந்த மாவட்ட செயலாளராக மாணவரணியில் போடுறாங்க. அப்போ நான் ஒவ்வொரு கல்லூரியிலும் போய் உறுப்பினர் சேர்க்கிறேன். அதை வந்து துக்ளக்கு வார இதழில் ஒரு கவரேஜில் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து கல்லூரியில் மாணவர் சேர்க்கையை அதிதீவிரமாக கடைபிடிக்கும் அதிமுக. எப்பயுமே அம்மா அந்த துக்ளக்கு வார இதழ் வந்து ஆசிரியராக இருக்கிற போது வாரம் தவறாமல் அதை, ஏன்னா அம்மாவே அதில் கட்டுரை எழுதியிருக்கிறாங்க, அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு வச்சுருப்பாங்க. எல்லா பத்திரிகைகளும் படிப்பாங்க. அவங்க வந்து ஒரு தனி லைப்ரரியே வச்சுருக்காங்க. பூஜை அறை எப்படி வச்சுருக்காங்களோ அது மாதிரி பூஜை அறைக்கு இணையார் புத்தக அறையை வைத்திருப்பவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அது பல பேருக்கு தெரியாது. வாசிப்பில் அவங்கள மாதிரி
ஒரு சின்ன கமா மிஸ்டேக் பண்ணீங்கன்னா திருத்தி கொடுப்பாங்க கடிதம் கொடுத்தீங்கன்னா. எத்தனை மிஸ்டேக்னு முதல்ல பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தீர்ப்பு சொல்லுவாங்க அதில். அப்படி ஒரு சமயத்தில் புக்லெட்ல பார்த்துட்டீங்கன்னா உங்களை பத்தின அந்த கவரேஜ் வருது, அதில் போயிட்டுருக்கு. உடனே நேர்காணல் வைக்கிறாங்க. தளவாய் சுந்தரம் முன்னாள் அமைச்சர், சம்பத் கடலூர் முன்னாள் அமைச்சர், நான் 3 பேர் 98ல் மாவட்ட மாணவர் அணி மாவட்ட மாணவ செயலாளர் இருக்கிறேன். 2008ல் இந்த 98லேருந்து 2008 வரைக்கும் நாங்கள் சட்டக்கல்லூரி மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், இந்த 3 ப்ரமோஷன் வந்துடுறோம் மாணவர் அணியிலே. அவர் 2008ல் வந்து 3 பேரையும் நேர்காணல் கூப்பிட்டுருக்காங்க. அவங்க 2 பேரும் 5 மினிட்ஸ் வந்துட்டாங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் நேர்காணல். அப்பதான் அம்மா பார்க்க போறேன். நிறைய தடவை மீட் பண்ணிட்டீங்க? தொலைவில் பார்த்துருக்க, பேசுனது இல்லை. வீட்டுக்கு வந்து கும்பிட்டுட்டு வந்திருக்கோம், அவ்வளோதான். சரி. பார்த்தது இல்லை. மாவட்ட செயலாளர் மாணவனி பார்த்தது இல்லை. மாநில செயலாளராக வந்து அம்மா பார்க்கக்கூடிய அந்த நேர்காணல் போகிறேன். அம்மா வந்து இந்த உறுப்பினர் சேர்க்கை இதெல்லாம் வந்து உள்ளே போனோடனே வந்து எப்பயுமே உளுந்து வணங்கும். ஆன்டி ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். அம்மாவுடைய ஆன்டி ரூம் அந்த போயஸ் கார்டனில் முதல் மாடியில் ஏறணுன்னு இருக்கும். அது சென்டிமெண்ட்டாக அம்மா அங்கே தான் வச்சு வேட்பாளர் தேர்வு, முக்கியமான தேர்வெல்லாம் அங்கே தான் சந்திப்பாங்க. இது கூட்டணிலாம் கீழே சந்திப்பாங்க. கட்சி சம்மந்தப்பட்டதெல்லாம் அங்கே தான் சந்திப்பாங்க. வேட்பாளர் நேர்காணல் எவ்வளோ பேர் இருந்தாலும் அதில் தான் வச்சு சந்திப்பாங்க. இவ்வளோ தான் இருக்கும். அப்படியே அதுலேருந்து கீழே இறங்கி வரணும். இறங்கி வந்தோன்னா அப்படியே தெய்வம் மாதிரி பளிச்சுன்னு பிரகாசமாக தெய்வ கடாட்சமாக இப்படி உட்காந்துருப்பாங்க. ஒரு தூண் இருக்கும். அந்த தூணில் அப்படி நம்ம இறங்கி வரும்போதே அப்படி பிரகாசமாக இருக்கும் அந்த ரூம். ஓகே. ஆனால் காலில் விழுந்து சொன்னே நின்று தம்பி நிற்கிற மாதிரி நிற்கிறோம். உட்காருங்க தம்பின்றார். இல்லைம்மா உட்காருங்க தம்பி. இல்லைம்மா நிற்கணும். எப்படி இருக்குங்க தெய்வம்னு சொல்லி நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். தெய்வமே நேரடியாக காட்சி தந்தேன். இல்லைம்மா உட்காருங்களா? நான் எந்திரிச்சவா? முடிச்சேரில் தான் உட்காந்து. உட்கார்ற மாதிரியே இல்லை, இந்த மாதிரியே தான் உட்காந்து. தம்பி நீங்கள் உங்கள் தம்பி தான் சொல்லலாம். இல்ல, நான் இது வரைக்கும் எடுத்தவங்க எல்லாரையும் அவங்க பெயரை அழகா முழுமையா சொல்லுவாங்க. நீங்க தான் முறையா தம்பின்னு சொல்லியிருக்கேன். அதுதான் நான் அப்பதானே பாக்குறேன். அம்மாவுக்கு ரொம்ப பரிச்சயமானதான் பேர் சொல்லுவாங்க. அதையும் சொல்றேன். என்னையும் பேர் சொல்ற காலம் வந்துச்சு. முதல்ல தம்பி காலம் பேர் சொல்ற காலம் வந்து. நீங்க உட்கார்றீங்களா? நான் எந்திரிக்கவான்னு கேட்கிறேன். ஆமா, நான் நிக்கவா? எந்திரிக்கவா இல்லை, நான் நிக்கவா? நீங்க உட்காடுறீங்களான்னு உட்காந்து. இப்ப நீங்க மாணவரி மாவட்ட செயலாளர் இருக்கீங்க, சட்டக்கல்லூரி மாணவ செயலாளர் இருந்தீங்க. இல்லை, சட்டக்கல்லூரி மாணவ செயலாளர்ன்றது வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கிடையாது. இந்த மாவட்ட மாணவனி தலைவர், மாவட்ட மாணவ செயலாளர் தான் அதிகாரப்பூர்வ. நமது எம்ஜிஆர் அப்போ வந்து அதில் அறிவிப்பு வரும். ஆமாம்மா பணியாற்று. எத்தனை வருஷம் பணியாற்றிருக்காங்க? அதில் 5 வருடம், இந்த 3 வருடம் பணியாற்றிருக்கேன். தந்தையார் கட்சியில் இருந்து. ஆமாம், தலைவர் காலத்தில் வந்து 17/10/1900. நீங்கள் எப்போ இருந்து கட்சியில் இருக்கீங்க? நான் 84ல் பூத் ஏஜெண்டா மாரிமுத்து அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் போது நான் வெரி குட். இப்போ நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் போய் இது மாதிரி உறுப்பினர் உங்களால் சேர்க்க முடியுமா? நிச்சயமாக செய்வோம். இப்போ மதுரையில் உங்களுக்கு சொந்தக்காரங்க, உறவுகள், பழகினவங்க சேர்த்துருவீங்க. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க, பல்வேறு குணாதிசயம் உள்ளவங்களாம் இருப்பாங்க. நீங்கள் எப்படி கையாளுவீங்க? நான் சிறப்பாக செஞ்சிருவேம்மா. சிறப்பானா எப்படி? ஒரே ஒரு முறையில் செய்வோம். என்ன முறையில் செய்யும்? அம்மான்னு சொன்னால் எல்லாமே நடக்குமான்னு உனக்கு சிரிச்சுட்டாங்க. இது கேள்வி கேட்குறாங்க. இந்த எம்எஸ்டபிள்யூனா என்ன? நான் கேள்விப்படலை. நீங்கள் படித்த படிப்பு புரியுது. ஆமாம், பிகாம் தியாகராஜர் காலேஜ். அது என்ன எம்எஸ்டபிள்யூ? அம்மா அது வந்து எம்ஏ சோசியல் ஒர்க்கு தான்மா. ஒரு கௌரவமாக இருக்கட்டுமேனு எம்எஸ்டபிள்யூ போட்டுருமா. அப்போ மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்குன்றது பட்டம் கிடையாதுமா. எம்ஏ சோசியல் ஒர்க். அது வந்து பேச்சுலர் மாதிரி மாஸ்டர் டிகிரிமா அது. ஓ, அதான் எம்எஸ்டபிள்யூ. அதில் என்ன இருக்குமா? சைக்காலஜி இருக்குமா? அதில் வந்து ஹியூமன் சைக்காலஜி இருக்குது. இத் ஈகோ, சூப்பர் ஈகோ. அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது? இத் ஈகோ, சூப்பர் ஈகோ. ஃப்ராக்மேனுடைய அந்த அதாவது தாழ்வு மனப்பான்மை, இதை பற்றியெல்லாம் படிச்சிருக்கோம்மா. வெரி குட், பரவாயில்ல, சரி அப்படின்னு படிப்பெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் உறுதியாக நின்று பணியாற்றுறீங்களா மாணவர்கள் மத்தியில்? நிச்சயமாக பணியாற்றுவோம். ஆனால் எனக்கு அம்மா திருப்தி அடைஞ்ச மாதிரி தெரியல. ஒரு ஏன் அப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்க கேட்ட கேள்வியெல்லாம் பதில் சொல்லுங்க. அந்த ரெஸ்பான்ஸ் நம்ம பார்க்குறோம். அம்மா கேட்குறோம்.
42 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மத்தவங்க 5 மினிட்ஸ் மீட்டிங் அவங்க 2 மினிட்ஸ் தான். அவங்க முன்னாள் அமைச்சர்கள், அவங்க பல தடவை பழக்கம் அம்மாவுக்கு இருக்கு. தெரியும். அவங்க பரிச்சயம் இருக்கு. எஸ். முடிவு பண்ணிட்டாங்க அவங்கள. சும்மா ஃபார்மலா கூப்பிடுறாங்க. எனக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் கூப்பிடுறாங்க. ஏன்னா 3 அணிக்கும் சேஞ்ச் பண்ண போறாங்க. அது அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஓகே. சரி தம்பி பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. மறுபடியும் நான் காலில் விழுந்து, அம்மா என்னப்பா, எனக்கு நீங்கள் என்ன வாய்ப்பு தர போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ வாழும் மனித தெய்வத்தை நேரிலே சந்திக்கிற அந்த வாய்ப்பை நான் வாழுகின்ற நாளில் கொடுத்தது என் பிறவி பயன் அடைந்து. சிரிச்சிட்டாங்க. என்ன சொன்னீங்க? அம்மா, வாழும் மனித தெய்வத்தை பார்ப்பதே எனக்கு பிறவி பயன் அடைஞ்சிட்டேன். தம்பி, நான் மனுஷி, நான் தெய்வம் இல்லை. நீங்கள் சொல்கிறத நான் சொல்ல முடியாது. இந்த உலகம் சொல்கிறதான் நான் சொல்லுவேன்னு சிரிச்சிட்டாங்க. போங்க தம்பி, உங்களுக்கு நல்லது நடக்கும். நான் வெளியே 10 மினிட்ஸு அறிவிப்பு போயிடுச்சு. கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவைச் செயலாளர் தளவாய் சுந்தரம் கன்னியாகுமரி முன்னாள் அமைச்சர், கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் கடலூர் சம்பத், கழக மாநில செயலாளர் ஆர்பி உதயகுமார். இந்த 3 பேரும் அறிவிப்பு வரும்போது அடுத்த நாள் எல்லாரும் இவங்க 2 பேரும் முன்னாள் அமைச்சர்கள் எதிர்கட்சியில தாங்கிடுவாங்க. இவன் யார் உதயகுமார்? ஏன்னா மாவட்ட செயலாளர் மாணவனிலிருந்து மாநில செயலாளருக்கு போறேன். இவன் யாரா அப்படின்னு. அதுக்கு எல்லோருடைய அந்த எலிவேஷன் யூசுவலி ஆனா இப்படி இருக்காதுல்ல சார், இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் கடந்துதான் அம்மாவை பொறுத்த அளவுக்கு அம்மா கவனத்துக்கு போயிட்டோம்னா எலிவேஷன் எங்க வேணாலும் இருக்கும். ஆனா அதுக்கு அப்புறம் தான் சேலஞ்சஸ் இருக்கும். புரிஞ்சுக்க முடியுது. அப்போ எனக்கு கொடுத்த வாய்ப்பை பல பேர் எனக்கு அதற்கான ஒத்துழைப்புலாம் இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லணும். அவங்கெல்லாம் ஒத்துழைப்பு இருந்தது, பரிந்துரைகள் இருந்தது. ஆனால் அம்மா கிட்ட இந்த நேர்காணல்ல நம்ம பரிந்துரை நிறைய பேருக்கு நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆமா, அதுல அவங்க சூஸ் பண்றதுன்னு டெஃபினட்டா அவங்க கிட்ட நம்ம உண்மை இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். அதுல எனக்கு அதுல ஒண்ணு, நீங்க மதுரை வேற, அந்த 2008 பீரியடு 6/11 இங்க நீங்க சொல்ற மாதிரி முக அழகிரி தான் முதல்வர் மதுரையில. அதுதான் அந்த 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 ஆளுமைக்குரிய ஒரு செய்தியும். இந்த நேர்காணல்ல ஒரு செய்தி என்னன்னா, இது ரெகுலர் நியூஸ்ல எனக்கு போட்டியா பரிந்துரை செந்தில் பாலாஜியை பண்றாங்க. பரிந்துரையில இருக்காரு அவரு, மாநில மாணவர் செயலாளர் போடுறதுல. அது அம்மா என்னன்னா, இவன் என்னை நேர்காணல் பண்ணிட்டு ஒரு முடிவு எடுக்கலான்னு இருக்காங்க. ஓகே. ஹெவி அவரும் வந்திருக்காரா? அவர் வரல. ஓகே. ஹெவி ரெக்கமெண்டேஷன்ல அவர் இருக்காரு, பெண்டிங்ல. அவர் செலக்ட் ஆயிட்டாரு. சரி. என்னைய இன்டர்வியூ பண்ணிட்டு அறிவிப்பு வெளியிடணும். நான் இன்டர்வியூல பாஸ் ஆனோன்னா செந்தில் பாலாஜி மாவட்ட அம்மா பேரவை செயலராக போடுறாங்க. இரவு 12 மணிக்கு எனக்கு ஸ்வீட்டு கொடுக்குறாரு அவர், செந்தில் பாலாஜி. ஓகே. நான் தங்கி இருக்கிற அறையில. அவர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர். நான் 2 பேரும் ஒரே இதுல தானே இருக்கோம். ஓகே. அவர் மாணவனின்னு தான் இருக்காரு, நானும் மாணவன் செயலாளர். அப்ப மாவட்ட மாணவர் அணி அந்த அவர் முதல்ல நான் தலைவரா இருக்கிற போது அவர் இணை செயலாளர். ஓகே. ஓகே. நான் செயலர் ஆகும் போது அவர் செயலாளர் ஆகும். ஓகே. எங்களுக்கு கலைராஜன், இப்போ திமுக கலைராஜன், அவர் தான் மாநில செயலாளர். எங்களுக்கு தீனர் சட்டமன்ற உறுப்பினர் அவர். எங்களுக்கு நாங்கள் எல்லாம் அவர் கூட தான் பயணிப்போம். நாங்கள் அப்போதான் செந்தில் பாலாஜி அதில் இருக்காரு. அம்மா அவரை கரூர் டிஸ்ட்ரிக்ட் வேணும், என்னைய மாநிலத்தில் எலிவேட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஆனால் நான் செலக்ட் ஆகிட்டேன். ஏன்னா வந்தவொடனே தான் நிறைய சேலஞ்சு. எல்லாரும் 1 மாதம் 2 மாதம் ஒரு 3 மாதம் தாங்குவாங்க. நானே கடவுள்கிட்ட ஒரு 6 மாதமாவது அம்மா கிட்ட தாங்கிடணும் அப்படின்னு தான் வேண்டுனேன் நான். ஏன் அந்த அளவுக்கு நெருக்கடிகள்? நெருக்கடி இல்லை, சேலஞ்ச். இந்த பதவிக்கு அவ்வளோ பேர் காத்திருக்காங்க, அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கு. அதுல நான் ஒரு சாமானியன், என்னை கொண்டு போய் அம்மா அங்கே உட்கார வச்சிருக்கிறாங்க. ஒரு 6 மந்த்ஸ் எல்லா கடவுளும் வேண்டாத தெய்வமே இல்லை. ஒரு 6 மந்த்ஸ் அம்மாட்ட நம்ம பாஸ் ஆகிட்டோம்னா போதும் அப்படின்னு தான் கடவுள்கிட்ட முதல் பிரார்த்தனை. இன்னைக்கும் அந்த பிரார்த்தனைகள் தொடர்ந்துக்கிட்டே அதை ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். அந்த இதில் ஏதாவது அம்மாவுடைய கவனத்தில் நம்ம செய்யணும்னு சொல்லி தான் திண்ணை பிரச்சாரத்தை கையில் எடுத்து அம்மாவுடைய சாதனைகள் வரும்போது அம்மாவுடைய அப்ரிசியேஷன் எல்லா தலைமைக்கழக நிர்வாகிகள் வச்சு, சின்ன பையன், இந்த கட்சியில் எதுவுமே அனுபவிக்காதவன், இன்னைக்கு எதிர்கட்சியில் இவ்வளோ பெரிய திண்ணை பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறான். நீங்கள் எல்லாரும் இந்த கட்சியில் அமைச்சராக பல பதவிகளை முன்னெடுத்தவங்க, நீங்கள் ஏன் செய்ய முன் வரல அப்படின்ற ஒரு பாராட்டு கிடைச்சது. மாநில மாணவர் அணி செயலாளர், மாநில மாணவர் செயலாளப்போ அதற்கு பிறகு கோவப்பட்டிருப்பாங்களே யாராவது சீனியர்ஸ்? கோவப்பட்டும் இல்லை, என்னை முடிக்கணும்னே பல பேர் இதாகிடுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் அழகிரியுடைய ஆளுமை கேட்டீங்கல்ல, நான் மாநில செயலாளர்னா அம்மா மேற்கு தொகுதியில் இடைத்தேர்தலுக்கு வர்றாங்க. செல்லூர் கே ராஜு தான் வேட்பாளர்.
அப்போ வந்து அம்மா வரும்போது எந்த அனுமதி இல்லை, போர்டு கட்டுவதுக்கு அனுமதி திருமங்கலம் இல்லை. இல்ல அது வந்து அதுக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி மேற்கு தொகுதி, ஓகே இந்த பழைய மதுரை மேற்கு மேற்கு தொகுதியில ஓகே செல்லூர் கே ராஜு அவரு வேட்பாளர். இந்த எஸ்வி சண்முகம் இருக்காருல்ல, அவரு காலம் தவறினால அந்த ஓகே. ஸோ அதுக்கு வரும்போது என்னன்னா 27 கிலோமீட்டர் மதுரை விமான நிலையத்திலிருந்து செல்லூர் வரைக்கும் 27 கிலோமீட்டர்ல இளைஞர்களா வந்து நிறுத்தி மாணவனியா அம்மாவுக்கு வரவேற்பு கொடுக்கறது, கையிலே போட பிடிச்சு அம்மா அம்மான்னு நாங்கள் வந்து சொல்ற அந்த இது செய்தி வந்து காலையில அம்மா மாலை வர்றாங்க. நாங்கள் காலை 9 மணிக்கெல்லாம் 10,000 பேர் அங்கே திரண்டுட்டோம் விமான நிலையத்தில். அது வந்து அம்மாவுடைய கவனத்துக்கு போய் அங்கேருந்து எனக்கு தகவல் வந்து தலைமை கழக நிர்வாகிகளாக, இப்போ நீங்கள் பேட்டி எடுத்திருக்கீங்களா அண்ணன் செங்கோட்டையன், அவங்கெல்லாம் மூத்த அமைச்சர், அவங்க மூலியமா எனக்கு தகவல் வந்தது. முதல் பொக்கே மாணவனி கொடுக்கணும், உதயகுமார் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி வந்தோடனே எங்களுக்கு வானத்தில் பறக்கிறது போல இருந்துச்சு. 27 கிலோமீட்டருக்கு நிறுத்தியிருந்தோம். அப்போதான் அம்மா கேட்டாங்க, அழகிரி அழகிரின்னு எல்லாரும் சொல்றாங்க, அதுல ஒரு எந்த பதவியிலும் இல்லாத இந்த தம்பி இவ்வளவு பேரை நிறுத்தி வரவேற்பு கொடுத்தாங்க. மாவட்ட மாணவர் அணியில மாநில மாணவர் செயலர் ஆயிட்டேன். அதுதான் இந்த இன்சிடென்ட். அதுக்கப்புறம் தான் திண்ணை பிரச்சாரம் இன்சிடென்ட். அப்படியே அம்மாவுடைய கவனத்துல போகிற போது தான் 2 மாவட்டத்துக்கு பொறுப்பாளர், அடுத்த ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்லாம் தலைமை தாங்குகிற வாய்ப்பு, இப்படி என்னுடைய பயணம் போயிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து வரம் கொடுக்குற சாமின்னு நீங்க பார்த்துருக்கிறீங்க. தண்டனை கொடுக்குற சாமியும் அம்மா இருந்திருக்கிறாங்க என் வாழ்க்கையில. 11க்கு முன்னாடியேவா? எங்களுக்கு அமைச்சரா இருக்கும்போது 11க்கு அப்புறம். ஓகே. அந்த 2006-11 இங்க நீங்க மாநில மாணவர் அணியிலையும் பொறுப்புல இருந்து பல்வேறு விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கீங்க. மு.க. அழகிரி அவர்கள் இப்ப இங்க மத்திய அமைச்சரா ஒருத்தரா இருக்கிறாரு. அப்ப அந்த பீரியட்ல இருந்த சில விஷயங்கள் இருக்கும்ல. ஆமா. இப்ப அதிமுகல வீரியமா போராட்டங்களை முன்னெடுக்கும் போது அவருதான் இங்க கோட்டை, அழகிரியோட கோட்டைன்னா சொல்லிட்டு இருந்தா, அந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. எதுவுமே நாங்க ஒரு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி வாங்க முடியாது. யாருக்குமே வந்து அதிமுகவுக்கு இனிமேல் எதிர்காலமே இல்லை. ஏன்னா வந்து அழகிரியினுடைய இந்த ஆளுமையில இந்த தென் தமிழகமே வந்து அதிமுகவே கிடையாதுன்ற அளவுக்கு பேசப்பட்ட காலம். நாங்கள் வீர வணக்க நாள் வந்து ஒரு தமிழ் மொழிக்காக உயிர் திறந்த அந்த தியாகிகளுக்கு ஒரு வீர வணக்க நாள் பேரணி நடத்துறதுக்கு கூட போராட்டம் தான், அனுமதி கிடைக்காது. இந்த ஏசி இன்டெலிஜென்ஸ் இருக்காரே, அவர் வந்து அழகிரியுடைய நண்பர், ரஜினிக்கு நண்பர். அவர் வந்து தரவே மாட்டார். போராடுவோம், காத்து கிடப்போம். அந்த அலுவலகத்திலே ஒரு நாள் முழுக்க காத்து கிடப்போம். உள்ள சும்மா தான் உட்காந்து டீ பக்கோடா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, எங்களை கூப்பிடவே மாட்டாங்க. நாங்கள் அந்த மன வலிமையை வந்து இறக்கலை. காமராஜ்னு ஐஏஎஸ் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தார். தினந்தோறும் புகார் கொண்டு போய் கொடுப்போம். எந்த விதமான நடவடிக்கையும் இருக்காது. அதிமுகவே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையில நாங்கள் இங்கே வந்து மாணவனியில் பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை அம்மாவால் கவனத்துக்கு எளிமையாக போகப்பட்டது. அவருடைய ஆளுமையில் அதிமுகவே வந்து இருக்காதுன்னு அவர் சொன்னார். என்ன சொன்னார்? 2011 தேர்தலில் அதிமுக இருக்காது. நாங்கள் சொன்னோம் இருக்காது, எதிர்கட்சியா இருக்காது, ஆளுங்கட்சியாக தான் இருக்குன்னு சொன்னோம். அம்மா மதுரையில் வந்து சவால்லாம் விட்டாங்கன்னு நினைக்கிறேன் 2011. அதுதான் அந்த தேர்தலுக்கு முன்பாக கோயம்புத்தூர்ல, அதாவது அதோடைய ஆரிஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்ல அண்ணன் தங்கமணி அமைச்சர் அவருடைய இதில் முதல்ல தலைவர் சிலை திறப்பு விழா. அதில் தொண்டர்களுடைய எழுச்சியை வந்து அம்மா பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. இதே மாதிரி நம்ம ஜோன் வைஸ் நடத்தணும்னு உத்தரவு போட்டாங்க. அப்படியே விழுப்புரத்தில் மின்சார கட்டணத்தை இது பண்ணி அம்மா கலந்துக்கிட்டாங்க, விவசாயிகளுக்கு ஆதார விலை. அது முடிச்ச உடனே கோயம்புத்தூர் தான் திருப்பு முனை. இப்போது இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் வேலுமணி அவர்கள் அதை முன்னெடுத்து அதை செய்கிறாங்க. கோயம்புத்தூர் புரட்டி எடுத்துருச்சு. அது முடிச்ச உடனே திருச்சியில் போடுறாங்க. அது முடிச்ச உடனே மதுரைன்னு அழைச்சிட்டாங்க. ஆனால் மதுரையில் இடமே கிடைக்கவே இல்லை. நாங்களும் எங்கள் மாவட்ட செயலாளர் அன்னைக்கு செல்லூர் கே ராஜு அவங்க போராடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. இதுக்கு இடையில நான் என்ன பண்ணுறேன், தலைமை கழக நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள், நத்த விஸ்வநாதன் பண்ணுறோம் மற்றும் மூத்த நிர்வாகிகளாக இருக்காங்க. சோழவந்தான் எம்எல்ஏ மாணிக்கம்னு இப்போ நீங்கள் நின்றார் இல்லையா, அவருடைய இடம் வந்து பைபாஸ் சாலையில் இருக்குது. அந்த இடத்துல தனிப்பட்ட பட்டா லேண்டு. ஏன்னா எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த லேண்டை வந்து தலைமை கழக நிர்வாகி கூப்பிட்டு நான் காட்டுறேன். இது ஓகேப்பா. ஏற்கனவே அந்த இடத்துல வந்து ஜி.கே. வாசன் காங்கிரஸ் கட்சியோட சோனியா காந்தி அழைச்சிட்டு வந்து காங்கிரஸ் இணைப்பு, அதே போல் சேது சமுத்திர திட்ட தொடக்க விழா அந்த இடத்துல நடந்தது. ஸோ மாநாடு நடத்த முடியுங்கிற ஒரு அந்த இடம் பைபாஸ் சாலை எல்லாம் இருந்துச்சு.
பட்டா லேண்டு. நாங்கள் அவங்க ஒப்புதல் கொடுத்த உடனே அவர்கிட்ட கையெழுத்தை வாங்கி கொண்டு போய் எஸ்பிகிட்ட கொடுத்துட்டோம். நாங்கள் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. அது வந்து வெறும் 3 ஏக்கர் தான் மேடை போடுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து சென்ட் மேரிஸ் சர்ச்சு 60 ஏக்கர், அது 66 ஏக்கர் சென்ட் மேரிஸ். அவங்ககிட்ட போய் கேட்குறோம், இந்த மாதிரி வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, எங்கள் ஆர்ஃபனேஜ் அனாதை குழந்தைகளுக்கு நிலத்துக்காக விளைச்சல் இருக்கிறது, இந்த நேரம் அறுவடை நேரம். இப்போ நாங்கள் என்ன சொன்னோம், உங்களுக்கு எத்தனை மூட்டை வரும், அவங்க ஒரு கணக்கு சொன்னாங்க. அதை நாங்கள் கொடுத்துட்றோம்னு சொன்னோம். எங்கள் தலைமைகள் நிர்வாகி கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து ஜெயபால்னு இப்போ எம்ஜிஆர் செயலாக இருக்காரு, அவர் தான் அந்த உறவு பாலத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. நாங்கள் கேட்டோம்னா அவங்க 2 பேர் கொடுத்ததுக்கு பிறகு 2 பேருக்குமே அச்சுறுத்தல் வந்துச்சு. அவங்க ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, சர்ச்சில் இது பொதுவான இது, யார் வேணாலும் நடத்தலாம், நாளைக்கு நீங்கள் கூட நடத்திக்கங்க. எங்கள் ஆர்கனைஸுக்கு அவங்க இதை தரேன்னு சொல்லியிருக்காங்க. அரிசி வந்து நாங்கள் இனி விளைய வச்சு இது பண்ணணும்னா அவங்களே தரேன்னு சொல்லியிருக்காங்க. இவர் மாணிக்கம் வந்து கட்சியில் சேர்ந்துட்டு கொடுத்துட்டாரு. நான் கட்சியில் சேர்ந்துட்டு என் இடத்த கொடுக்கணும். நாங்கள் தான் அதை கூட்டிகிட்டு போய் அவரை மாணவனியில் போட்டு, நான் மாணவனியில் இருக்கிறதுனால அம்மா கவர்மெண்ட் போனேன். அதில் ஒரு இம்ப்ரெஷன், இடமே கொடுக்கல அப்படின்னு. அம்மா வந்தாங்க, சவால் விட்டாங்க. அழகிரி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, வெடிகுண்டு மிரட்டெல்லாம் விடப்பட்டது, நான் உயிருக்கு பயந்தவள் இல்லை, என் உயிர் இங்கேயே போனாலும் மக்கள் என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தும். மதுரையில் நுழைஞ்சு பாருங்க, உயிர் உங்க உடல்ல இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அம்மா வந்து உயிருக்கு அஞ்சுபவள் அல்ல, நான் வருவேங்க அப்படின்னு சவால் கொடுத்தாங்க. அப்போதான் எங்களுடைய தலைமை நிர்வாகிகள், அம்மா இங்கே அழகிரி எங்கே, இப்போ யார் இந்த சார் அப்படின்ற மாதிரி, அம்மா இங்கே அழகிரி எங்கே, கட்டுக்கடங்காத கூட்டம். விமான நிலையத்திலிருந்து இங்கே வர்றதுக்கு 5 மணி நேரம், அது ஒரு 10 மினிட்ஸில் வந்துடலாம். 5 மணி நேரம் ஸ்தம்பிச்சு போச்சு. மழை அப்படியே நிற்கி, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பேச்சு, அம்மா உணர்வுபூர்வமாக ஸ்பீச். ஏன்னா அப்படியே தேர்தலை சந்திக்க போகிறோம், அப்படியே மதுரை தேர்தல். அப்போ அந்த இது முடிஞ்சிருச்சு. அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம், டயர்டாயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு பயணமே ஒரு 6-7 மணி நேரம் ஆச்சு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு. ஓகே, அவ்வளோ நேரம் காத்திருந்தாங்க மக்கள். ஜனம்னா அந்த மைதானத்தில் மட்டும் இல்லை, விமான நிலையத்திலிருந்தே ஜனம். திரும்ப திசையெல்லாம் மதுரை புரட்டி போச்சு. எல்லா பத்திரிகைகளும் தலைப்பு செய்யும், அதுவும் அழகிரி அவர்கள் இப்படி சவால் பிறகாக. எக்ஸாக்ட். ஸோ இது ஒரு சம்பவம். இது வந்து அம்மாவுடைய அந்த ஆளுமையினுடையது. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்ற அந்த அது மாதிரி விஷயங்கள்லாம் அப்ப நீங்க மாவட்ட செயலாளர் இல்லைன்னு நினைக்கிறேன், உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. இப்ப அழகிரி அவர்கள் சவால் விடுறாரு, நான் மதுரைக்கே வரேன் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. அப்ப வரும்போது ஏற்பாடுகள்லாம் எப்படி செய்யணும், அந்த விஷயங்கள்லாம் எப்படி, அதெல்லாம் தலைமை கழகத்தினுடைய மூத்த அமைச்சர்கள்ட்ட தான் பேசுவாங்க. அம்மா இடம் கிடைக்கலன்ற தகவல் சொல்லுற போது நாங்கள் இந்த இடத்த நாங்கள் தலைமை கழக நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்களை வளைச்சு தான் நாங்கள் சொல்லி அந்த செய்தி அம்மா கிட்ட சொல்லி ஓகே வாங்கணும். அது வந்து அவங்க சொல்லிடுவாங்க. உதயகுமார் வந்து இது மூலமா மாவட்ட செயலாளர் எல்லாரும் சேர்ந்து தான் அதை தேர்வு செய்தோம். அதுக்காகத்தான் மாணிக்கத்துக்கு வந்து அந்த இடம் கொடுத்ததுனால அவரை தேர்வு செஞ்சு அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஓகே, அவருக்கு 2011 கொடுக்க முடியல, அது வேற ஒருத்தருக்கு போயிடுச்சு. 2016 அதை ஞாபகம் வச்சு கொடுத்தாங்க. இதுக்கு நடுவில் ஒரே ஒரு விஷயம், அப்பா அதிமுகல கிளை செயலாளராகவே இருந்திருக்காரு அவருடைய இது வரைக்குமே. அவருடைய பையன் அம்மாவை போய் மீட் பண்றாரு, அவங்க பேரை மென்ஷன் பண்ணி அறிக்கை கொடுக்குறாங்க. மாவட்ட மாணவர் அணியில, மாநில மாணவர் அணியில, இன்னும் அதுக்கப்புறமும் பிறகு நிறைய விஷயங்கள் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்க அமைச்சரா இருக்கிறது எல்லாத்தையுமே அப்பா பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்கும்போது அப்பா என்ன சொன்னாங்க? இன்ற பொழுது பெரிதுவுக்கும் தன் மகனையும் சான்றோர் என கேட்ட தாய், அவ்வளவுதான். அவருக்கு பெரிய பூரிப்பு தான். எல்லா இடத்துலையும் வந்து போஸ் மகன் சொன்னது மாதிரி உதயகுமார் அப்பான்னு சொல்றேன், அமைச்சர் அப்பா. அவரே நான் அமைச்சர் அப்பான்னு சொல்றது வந்து அது நான் செய்த பாக்கியம், அவர் செய்த புண்ணியம். அவர் செய்த புண்ணியம், நான் செய்த பாக்கியம். அவருக்கு மகனாக பிறந்ததும் என்னை பெற்றெடுத்ததுனால ஆர் போஸ் மீனாவுடைய மகனாக பிறந்தது நான் செய்த பாக்கியம், அவர்கள் செய்த புண்ணியம்ன்ற அடிப்படையில். நடுவில் அந்த பணிக்கு போகணும், இந்த பணிக்கு போகணும், அவருடைய கனவுகள்லாம் வேற இருந்துச்சு. அதெல்லாம் விட்டு நீங்க ரொம்ப நேரம் அரசியலுக்கு வேற வந்துட்டீங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. அதுல நான் அரசியலுக்கு வந்து ஹாப்பி. ஆமா ஆமா, முழுமையா வந்து 2 தான் கேட்பாங்க. உனக்கு நான் தான் பரிந்துரை பண்ணியிருக்கேன், விசுவாசமா இருக்கணும்பாங்க. இவ்வளவு பெரிய தலைவி நம்ம என்ன சொல்றாங்க, அப்பதான் அந்த விசுவாசத்துடைய முக்கியத்துவம் தான் பிரச்சனை வரும்போது தானே தெரியுது. பேரை மென்ஷன் பண்ணி பிரச்சாரத்துல பேசினது அதுதான் சார் பிறவி பயம்.
சாமானியர்களுக்கெல்லாம் அது கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு. அதில் ஜெயிச்சு எல்லா அம்மா புண்ணியத்தில், ரெட்டலை புண்ணியத்தில், தொண்டர்களோட உழைப்பில் வாங்க சார். அப்படி கேபினெட்டில் அம்மா கேபினெட்டில் உட்காந்து சொன்னாங்க. அதான் சார் மிராக்கிள். அது ஒரு அற்புதம். அம்மா நினச்சிட்டா நம்ம சாமி, அம்மா கோவப்பட்டுட்டா நம்ம சாமி, பிடிச்சு வச்சா சாமி, வலிச்சு எரிஞ்சா சாமி.